வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் ஊற வைத்த பாதாம் பருப்புடைய மருத்துவ நன்மைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நட்ஸ் பற்றிய பல செய்திகளை நம்ம கடந்து வந்திருப்போம். இப்போ நீங்கள் பாதாம் பருப்பை சாப்பிட்றத காட்டிலும் ஊற வைத்த பாதாம் பருப்பு சாப்பிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய மருத்துவ நன்மைகள் கூடுதலாகவே உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி 10லேருந்து 15 பாதாம் பருப்புகளை எடுத்து சாதாரணமாக நீங்கள் குடிக்கக்கூடிய நீரில் ஊற வச்சுக்கோங்க. காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் அதோட தோலை நீக்கிட்டு நீங்கள் எடுத்துக்கும் போது நிறைய மருத்துவ நன்மைகள் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி முறைகளில் நீங்கள் ஊற வைத்த பாதாம் பருப்பு சாப்பிட்டீங்க அப்படின்னா அதோடைய சத்துக்கள் மிக எளிமையாக உங்களுடைய உடலுக்கு உறிஞ்சப்படும். பலவிதமான நோய்களை குணப்படுத்தி பலவிதமான நோய்களை வராமல் தடுக்கும் இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பு. அது எந்தெந்த நோய்கள், இதோட நன்மைகள் என்ன அப்படின்றத பத்தி விரிவா பார்ப்போம். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்க தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். உங்களுக்கு இருக்கக்கூடிய ரத்த சோகை பிரச்சனையை குணப்படுத்தி வராமல் தடுக்க ஊற வைத்த பாதாம் பருப்பு நீங்க எடுத்துக்கலாம். உடலில் ஓடக்கூடிய ரத்தம் சீரான முறையில் இருக்கிறதுக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரத்தத்தில் சரியான விதத்தில் அனைத்து சத்துக்களுமே இருக்கணும். குறிப்பாக இரும்பு சத்து. ஸோ இப்போ நீங்கள் இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பு சாப்பிடும்போது உங்களுடைய இரும்பு சத்து உங்களுடைய ரத்தத்தில் அதிகரிக்க ஆரம்பிக்கும். இதன் மூலமாக ஹீமோகுளோபின் சொல்லக்கூடிய ரத்த புரதம் உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா ரெட் பிளட் செல்ஸ் உங்களுக்கு இந்த இரும்பு சத்து கிடைக்கிறதால இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால நீங்கள் ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளும் போது இந்த அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை போன்ற பிரச்சனையை குணப்படுத்தி வராமல் தடுத்துக்கலாம். சருமம் உங்களுக்கு பொலிவு பெறுவதற்கு நீங்கள் ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம். நமது உடலை வெளிப்புற சூழலிலிருந்து பாதுகாக்கக்கூடிய கவசமாக நம்மளுடைய தோல் தான் இருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த பாதாம் என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் ஊற வைத்து எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய தோலுக்கு நெகிழ்வுத்தன்மை, புத்துணர்ச்சி பெற செய்யக்கூடிய ரசாயனங்கள் எல்லாத்தையுமே அதிகமாக கொடுக்கும். இதோட உங்களுடைய தோலுக்கு பளபளப்பு தரும். ஸோ ஷைனிங்காக உங்களுடைய ஃபேஸ் இருக்கும். சருமம் பொலிவு பெறுவதற்கு நீங்கள் ஊற வைத்த பாதாம் பருப்பை தொடர்ந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. உடலுக்கு வலு சேர்க்கணுமா, ஸோ உங்களுடைய பாடியை நீங்கள் ஸ்ட்ராங்காக வைக்கணும்னா ஊற வைத்த பாதாம் பருப்பை எடுத்துக்கலாம். இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பில் அதிக அளவு புரதச்சத்துக்கள் மற்றும் விட்டமின் சத்துக்கள்லாம் நிறைந்திருக்கின்றன. இது அதிக அளவு உண்பவர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய எலும்புகள், நரம்புகள், தசைகள் இது எல்லாமே வலுப்பெற்று உங்களுடைய உடலுக்கு அதிக அளவு ஆற்றலை இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பு கொடுக்குது. ஸோ எனர்ஜியை நீங்கள் பெற்றுக்கலாம். உங்களுடைய உடலை வலுவாக வைத்துக் கொள்ளலாம். அதுக்கு நீங்கள் ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கணும். இதயம் ஆரோக்கியம் பெறுவதற்கு நீங்கள் ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம். ஃபேட் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை, அதாவது கொழுப்பு நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை அதிகம் உண்பவர்களுக்கு இதயம் சம்பந்தமான நோய்கள் அதிகமாக ஏற்படுகிறது. ஸோ நீங்கள் ஆல்ரெடி அந்த ப்ராப்ளத்தில் இருக்கீங்க அப்படின்னா இனிமேலும் நீங்கள் இந்த கொழுப்பு நிறைந்த உணவுகளை சாப்பிட்றதும் தவிர்த்துக்கோங்க. நீங்கள் ஊற வைத்த பாதாம் பருப்புகளை எடுத்துக்கோங்க. அதில் உங்களுக்கு உடலுக்கு தீங்கி விளைவிக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு சத்துக்கள் எதுவுமே கிடையாது. எனவே இந்த ஊற வைத்த பாதாம் பருப்புகள்லாம் அதிகம் உண்பவர்களாக நீங்க இருந்தீங்க அப்படின்னா இதய நோய்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு குறைவு. ஸோ மாரடைப்பு போன்ற எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு நீங்க ஊற வைத்த பாதாம் பருப்பை தொடர்ந்து எடுத்துக்கோங்க. மலச்சிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை நீங்க குணப்படுத்தி வராமல் தடுக்க ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம். உடல் நலத்திற்கு தீங்கி விளைவிக்கக்கூடிய உணவுகளும் அப்புறம் ஃபைபர் சத்து, அதாவது நார் சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளையுமே நம்ம அதிகம் சாப்பிட்றதால மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள் நமக்கு ஏற்படுது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த பானிபூரி, மசாலா உணவுகள் இது எல்லாமே உடலுக்கு மோசமானவை. நீங்க ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளும் போது இதுல உணவை செரிக்க வைக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் அதிகமாக இருக்கு. ஸோ கெமிக்கல்ஸ் இதுல அதிகமாக இருக்கிறதால இதை நீங்க அதிகம் உண்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய குடல் சார்ந்த அத்தனை குறைபாடுகளுமே நீங்கும். மலச்சிக்கல் பிரச்சனையும் குணப்படுத்தப்பட்டு வராமல் தடுக்கப்படும். எனவே நீங்க மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா தினமும் 5லிருந்து 8 ஊற வைத்த பாதாம் பருப்புகளை காலையில் வெறும் வயிற்றில் தோல் நீக்கிட்டு சாப்பிடுங்க. உங்களுக்கு அது ஆரோக்கியம். கொலஸ்ட்ரால் பிரச்சனை குறையும். நீங்க ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளும் போது தினமும் நீங்க 5 பாதாம் பருப்புகளில் தோலை நீக்கிட்டு அதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய முதல் பயனே உங்களுடைய கொலஸ்ட்ரால் குறையிறது தான். குறிப்பாக உங்களுடைய ரத்தத்தில் சேர்ந்திருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ராலை இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பு குறைய வைக்கும். மேலும் உடல் பருமனையும் கூடாமல் இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பு உங்களுக்கு பார்த்துக்கும். ஸோ கொலஸ்ட்ரால் பிரச்சனையும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சு போயிடும். ஸோ கூடுதலாக நீங்க இந்த ஊற வைத்த பாதாம் பருப்புகளில் கெட்ட கொழுப்புகள் அதிகம் இல்லை. அதனால நீங்க உடல் எடை குறைக்க நினைக்கிறீங்க அப்படின்னா பட்னி கிடைக்கிறத நீங்க விட்டுட்டு அப்பப்போ நீங்க சாப்பிடக்கூடிய உணவுக்கு இடையே சில ஊற வைத்த பாதாம் பருப்புகளை சாப்பிடுங்க. உங்களுடைய உடல் எடை ஏறாம கண்ட்ரோல்ல இருக்கும். நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உடல் எடை எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாம குறைச்சிக்கலாம். கொலஸ்ட்ராலையும் நீங்க குறைச்சிக்கலாம். முக சுருக்கங்களை போக்கும் ஊற வைத்த பாதாம் பருப்பு. இப்போ நீண்ட நாட்கள் இளமையாக முக சுருக்கங்கள்லாம் இல்லாம நம்ம இளமையாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறது பலருடைய ஆசையாக இருக்கும். ஆனால் நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள் நம்மளுடைய ஆசையை நிராசையாக மாத்திடும். அது நடக்காம போயிடும். ஸோ இனிமே உங்களுக்கு அந்த முக சுருக்கங்கள் இருக்கே, அது போகலையே அப்படின்ற கவலை வேணாம். நீங்க 5 ஊற வைத்த பாதாம் பருப்பு சாப்பிடுங்க தினமும். அதுவே போதும். இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் உங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்னஸ் சொல்லக்கூடிய சுருக்கங்களை மறைய வைக்குது. ஸோ இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பை கொண்டு செஞ்சிருக்கக்கூடிய எண்ணெயை நீங்க தினமும் இரவுல சருமத்தில் மசாஜ் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னாலும் உங்களுடைய உடல்ல ரத்த ஓட்டத்தினுடைய அளவு அதிகரித்து சருமம் ஆரோக்கியமாகவும் பொலிவோடவும் இருக்கும். ஸோ ஊற வைத்த பாதாம் பருப்புகளை நீங்க உங்களுடைய உணவுகளையும் சேர்த்துக்கலாம். முக சுருக்கங்களை அது போக்கும். அதே போல பாதாமால செஞ்சிருக்கக்கூடிய எண்ணெய்களையும் உங்களுடைய உடல்ல நீங்க தேய்க்கும் பொழுது உங்களுடைய சருமம் பளபளப்பாகும். முக சுருக்கங்கள்லாம் உங்களுக்கு போயிடும். குறிப்பாக இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பு உங்களுடைய மூளையை
பலப்படுத்தும். இப்போ வயசானதுக்கு அப்புறம் வரக்கூடிய அல்சைமர் நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய மறதி நோயை வராமல் தவிர்க்கிறதுல பெரும் பங்கு இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பு வகிக்குது அப்படின்றதால இப்போ இருந்தே இளம் வயதிலிருந்தே நீங்க இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பை சாப்பிட்டு பழகணும். முறையாக நீங்க இந்த ஊற வைத்த பாதாம் பருப்புகளை சாப்பிட்றீங்க அப்படின்னா ஸோ உங்களுடைய மூளையானது எப்போதுமே சுறுசுறுப்பாக ரெஃப்ரெஷ்மெண்ட்டாகவே இருக்கும். இப்போ இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பில் இருக்கக்கூடிய ரிஃபோஃப்ளோவின் அப்படின்னு சொல்லக்கூடிய விட்டமின் பி சத்தும் எல் கார்டினைட் அப்படின்னு சொல்லக்கூடிய அமினோ அமிலம் தான் இந்த மூளையினுடைய செயல்திறனை இந்த அளவுக்கு அதிகரிக்க செய்யுது. ஸோ இது உங்களுடைய புத்தி கூர்மைக்கும் உதவிகரமாக இருக்கு. நரம்புகளினுடைய இயக்கத்திற்கும் பெரிதும் இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பு உதவிகரமாக இருக்கு. ஸோ நீங்கள் எதையுமே எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றெல்லாம் பெற்று உங்களுடைய மூளையை பலப்படுத்திக்கலாம். அதுக்கு நீங்கள் ஊற வைத்த பாதாம் பருப்பை தொடர்ந்து எடுத்துக்கோங்க. ஊற வைத்த பாதாம் பருப்பில் இருக்கக்கூடிய ஃப்ளவனாய்ட்ஸ் மற்றும் விட்டமின் இ சத்தானது இதய நோயை கட்டுப்படுத்தக்கூடியது. நீங்கள் 100 கிராம் பாதாம் பருப்பு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் 58% கொழுப்பு சத்து இருக்கு. ஆனாலும் இது நல்ல கொழுப்பு அப்படின்றதால இது உங்களுடைய இதயத்துக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. இது இதயத்துக்கு தேவையான நல்ல கொழுப்பு. அதனால நீங்கள் இதை எடுத்துக்கும் போது சைடு எஃபெக்ட் எல்லாம் உங்களுக்கு இருக்காது. இதய நோய் இருக்கிறவங்கலாம் வாரத்தில் 5 நாட்கள் தொடர்ந்து ஊற வைத்த பாதாம் பருப்புகளில் தோலை நீக்கிட்டு காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு மாரடி போறக்கூடிய அபாயம் 50% குறையும் அப்படின்றத மருத்துவ ஆய்வுகளில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஊற வைத்த பாதாம் பருப்புகள் இருக்கக்கூடிய கொழுப்புகள் உங்களுக்கு நல்ல கொழுப்புகள் தான். அது சைடு எஃபெக்ட் இல்லை, நீங்க அதை எடுத்துக்கலாம். ஒரு 30 கிராம் ஊற வைத்த பாதாம் பருப்புகள்ல என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா கலோரிகள் 163 கிராம் இருக்கு, நார் சத்து 3.5 கிராம் இருக்கு, புரதச்சத்து 6 கிராம் இருக்கு, காப்ஸ் பாத்தீங்கன்னா 2.5 கிராம் இருக்கு, கொழுப்பு ஃபேட் சத்து பாத்தீங்கன்னா 14 கிராம் இருக்கு, 37% உங்களுக்காக பரிந்துரைக்கப்பட்ட விட்டமின் இ சத்தும் 32% உங்களுக்கு பரிந்துரைக்கப்பட்ட மெக்னீசியம் சத்தும் இருக்கு. ஸோ இதன் மூலமாக தான் இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பு நமக்கு பலவிதமான நன்மைகளை கொடுக்குது. நீங்க இந்த ஊற வைத்த பாதாம் பருப்புகளை சாப்பிட்றதால உங்களுக்கு இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் பிரச்சனை முதல் வயது முதிர்வு பிரச்சனை வரைக்குமே எல்லா நோய்களுக்குமே இந்த சிறந்த மருந்தாக இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பு விளங்குது. ஸோ ஊற வைத்த பாதாம் பருப்புகளில் கால்சியம் அதிகமாக இருக்கு. அதோடு சேர்த்து புற்றுநோய் எதிர்க்கக்கூடிய விட்டமின்களும் இந்த ஊற வைத்த பாதாம் பருப்புகளில் இருக்கு. மலச்சிக்கல், சுவாச கோளாறுகள், இருமல், இதய கோளாறுகள், சர்க்கரை நோய், சரும கோளாறுகள், கேச பிரச்சனைகள், சொரியாசிஸ், பல் பாதுகாப்பு, இரத்த சோகை, ஆண்மை குறைவு, பித்தப்பைக்கல் போன்ற பிரச்சனைகள் எல்லாத்திலுமே உங்களுக்கு நீக்கிறதுல இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பு தான் பெரிதும் துணை புரியுது. ஸோ இந்த ப்ராப்ளம் எல்லாம் வராமல் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா தினமும் நீங்கள் தொடர்ந்து இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பை சாப்பிடுங்க. அதில் இருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.